இப்போ செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். fxy is tan inverse of x by y. அதே மாதிரி fxy is equal to fyxன்னு ப்ரூவ் பண்ணோம். fxyனா அந்த டெரிவேட்டிவை சொல்கிறேன், இதுவும் அந்த fyx இந்த டிஃப்ரெண்ட் ஆர்டரில் வருது, அது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுற கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டினில் எல்லா சப்டிவிஷன்லுமே அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தானே பாக்கியெல்லாம். ஸோ எஃப்எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு 1/1 + x ஸ்கொயர். ஸோ எந்த டேன் இன்வர்ஸ் வந்தாலும் 1/1 + அந்த எக்ஸ்பிரஷனோட ஹோல் ஸ்கொயர் போடணும். போட்டுட்டு மறுபடியும் அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் இல்லைன்னா எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது செயின் ரூல் இல்லையா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செயின் ரூல் அது. ஸோ 1/1 + x by y the whole square into dou by dou x of x by y. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா இப்படி வரும். ஸோ y² by x² + y²ன்னு ரீஅரேஞ்ச் ஆகும் இந்த டேர்ம். அண்ட் இப்போ x by y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/y நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட் தான், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1/y வரும். ஸோ ஒரு y கேன்சல் ஆகி y by x² + y² தான் fx. ஸோ இப்போ fy அதே மாதிரி கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் பார்ட் இதே தான். ஸோ y² by x² + y² தான் இது வரும், அதே தான் ஆரம்பம் எப்போவுமே. அதுக்கப்புறம் டோ பை டோ y ஆஃப் x by y போடுறதா இருந்தால் எக்ஸு கோஎஃபிஷியன்ட் இல்லையா, 1/yக்கு -1/y². ஸோ y² கேன்சல் ஆகுது, -x by x² + y². இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முதல்ல பொறுமையாக புரிஞ்சு போட்டதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் போடணும். அப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் அரைக்குறையாக படிக்கவே கூடாது. எதுவுமே ஒரு பொறுமையாக புரிஞ்சு, நான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறேன் இல்லையா படிக்கிறதுக்கு. ஸோ பொறுமையாக புரிஞ்சு படிக்கணும். ஸோ ஒரு சம்மில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு போட தெரியாமல் இருக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் தட். நம்ம எதுவுமே இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும்னு என்றைக்குமே மேத்ஸ் பேப்பர் மாதிரி தான் லைஃப் இல்லையா. இட்ஸ் ஆல் அன்ப்ரெடிக்டபிள். ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி திங். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் போகலாம். எல்ஹெச்எஸ்னா fxy, அதாவது டோ² f by dou x dou y, விச் மீன்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் dou f by dou y, அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் dou f by dou yனா -x by x² + y². இது இங்கே எடுத்து எழுதிட்டு பண்ணிங்கன்னா ஃபர்தர் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கோப்பு இல்லையா, அது நான் எப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே இது u அண்ட் இது v. ஸோ x² + y² இன்ட்டு -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 ப்ளஸ் -x + x ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இந்த டேர்முக்கும் மைனஸ் இருக்குது, அதனால ப்ளஸ் ஆகிடுச்சு. x² + y² வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸு பண்ணினாக்கா இங்கே 2x இங்கே 0 வரும். பை டினாமினேட்டர் ஹோல் ஸ்கொயர், x² + y² த ஹோல் ஸ்கொயர். ஸோ -x² -y² + 2x², அது நியூமரேட்டர். டினாமினேட்டருக்கு எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறதில்ல, அது அப்படியே எழுதிட்டு இருக்க போகிறோம். ஸோ -x² + 2x²னா +x² ஆகிடுச்சு. ஸோ x² - y² டிவைடட் பை x² + y² த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த எல்ஹெச்எஸ் fxy is equal to thisன்னு எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ன்னு போடுங்க. கடைசியில் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ fyx போடலாம். fyxோட மீனிங் டோ² f by dou y dou x, அதாவது டோ பை டோ y ஆஃப் dou f by dou x. ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லெஃப்ட் இல்லையா, அதான் ஆர்டர். ஸோ டோ பை டோ y ஆஃப் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y by x² + y². ஸோ x² + y² இன்டூ டெரிவேட்டிவ் ஆஃப் த நியூமரேட்டர் 1 minus y numerator into derivative of the denominator 0 plus 2y. with respect to y na இதுக்கு 0, இதுக்கு 2y divided by denominator oda whole square. So numerator x² + y² minus 2y², denominator அதே தான். So x² - y² by the denominator. ஸோ இப்போ உங்களுக்கு RHSம் கிடச்சிருக்கு and both of them are same. ஸோ from 1 and 2 fxy is equal to fyx அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம்மு தான் இருக்கிறதுலையே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதாவது 5 மார்க்குக்கு இதுவே நல்ல ஃபேர்லி லாங் சம்மு தான். இதை விட ரொம்ப லாங்காக அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சம்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கேட்டால் இதே மாதிரி கொஞ்சம் அப்படியே x by yக்கு y by xன்னு மாற்றி கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ. அது மாதிரி tan இன்வர்ஸுக்கு பதிலாக cot இன்வர்ஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் போடணும். சைன் இன்வர்ஸ் கேட்க மாட்டாங்க, காஸ் இன்வர்ஸ்லாம், ஏன்னா அதிலெல்லாம் ஸ்கொயர் ரூட் வரும். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ
ஒரு அளவுக்கு வந்து இந்த மாடல் சம் இது எப்படி போடணும்னு ஒரு பேசிக்காக நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு சம் போடுங்க. நாட் இன்ஸ்டன்ட் லேர்னிங், ஷுட் பி அ லாங் டேர்ம் லேர்னிங்.